அண்மையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் வெளியிட்ட கருத்துக்களுக்கு நோர்வூட்டில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் பழனி திகாம்பரம் பதிலளித்தார். பேப்பர்ல பார்த்து அதுல போட்டிருந்தாங்க 2500 ரூபாவை சில தொழிற்சங்கங்கள் எடுக்கிறாங்க. யாருமே 2500 ரூபாய் எடுக்கல. எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் கூட வருதோ சந்தோஷம் தான். இந்த பையனை கொஞ்சம் தள்ளி போனதுக்கு காரணம் என்ன, உலக சந்தையில தேயிலை விலை குறைஞ்சதுனால. இது தள்ளி போகவும் ஆளாளுக்கு பேச தொடங்கினாங்க. அந்த எப்ப சம்பள உயர்வு வருதோ அப்ப ஒரு 10 பேர் இருக்கானுங்க இதுக்கு கொடி பிடிக்கிறதுக்கு நாங்க வாங்கி தரோம், நீ வாங்கி தரோம்னு சொல்லி எல்லாம் 10 நாள் ஸ்ட்ரைக் அடியெல்லாம் சொன்னாங்க முந்தி. அதே மாதிரிதான் இப்ப இந்த பையனை ஒருத்தர் தீ குடிக்க போனாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள பெட்ரோலை கொண்டு போக விடுவானா? நம்ம மடையன்னு நினைச்சிருக்காங்க. அப்படி தீ குடிக்கிறதா நேரம் போய் இது கம்பெனிகள் இருக்குல்ல, அங்க அவன் ஆபீஸ் விடுறாங்க புள்ளி அங்க போனதான் அவனே பத்த வச்சு விட்டுருவாங்க. அதனாலதான் இவன் இதுக்குள்ள போயிருக்கான். இதெல்லாம் ஆளுகளை ஏமாத்துற நாடகம். கடைசியில இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் கூட்டு ஒப்பந்தக்காரர்கள் இன்னும் 2 தொழிற்சங்கம் இருக்கு, இவங்க தான் வாங்கி கொடுக்க போறாங்க. 75 வருஷமா ஏமாத்தி இப்பயும் ஏமாத்துறதா இருந்தா அது இனி கனவுலே காண முடியாது. நாங்க அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒவ்வொரு தோட்ட தொழிலாளியும் நமக்கு சொந்த வீடு வேணும்னு சொல்லி ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்கோம். அது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி. நாங்க இடைக்கால நிவாரணமா 2000 வாங்கி கொடுத்திருக்கோம். இதையும் என்னென்னமோ சொல்லி நிப்பாட்டி பார்த்தாங்க. கம்பெனிக்காரர்கள் கதைச்சு, பெட்ரோசனை கதைச்சு, ஒன்னும் செய்யாம போச்சு. நாங்க சொல்றோம், அன்னைக்கு சொன்ன 1000 ரூபாய் ஒழுங்கு மரியாதை வாங்கி கொடுக்கணும் தோட்டத்தொழிலாளிக்கு. யாராவது இனி உங்களுக்கு வா போன்னு பேசினா அடிச்சு வேட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு இங்க நாகரிகம் தெரியாதவங்க தான் அரசு செய்யறாங்கன்னு சொல்லி திகாம்பரம் என்ன செஞ்சா, ராதாகிருஷ்ணன் மனோகர் செஞ்சா இப்படிதான் பேசுவாங்க. நாங்க போய் யாரையும் மரியாதை பேசுறது கிடையாது. எல்லாரும் நினைச்சிருந்தாங்க தேர்தலுக்கு பிறகு நாம இல்லாம போயிட்டோம்னு. ஆட்டம் ஆடுறதா கணக்கு வழக்கு இல்ல. 3 காலில் ஆடுறாங்க, 2 காலில் ஆடான்னு 3 காலில் ஆடுறாங்க. இப்ப 2 கட்சியும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் வச்சுக்கிட்டு அது கூத்தடிக்கிறாங்க. அதுவும் ஒன்றும் விளங்கல என்னன்னு. அதுக்கும் பல பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. நாம எப்ப தோட்டத்தை கையை கழுவிட்டு போவோங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஒரு மலையகத்துல இருந்து போற பாராளுமன்றத்தை சொல்றாரு, நீங்க ஏன் தோட்டத்தில் இருக்கீங்க, எல்லாம் வெளியே வாங்க, எல்லாம் வெளியே வாங்கன்னா எங்க கூட்டிட்டு போவோம்? இல்ல பிட்டக்கொட்டுக்காரனை நம்பியே நம்ம பிட்டக்கொட்டு வேலை தான் போவோமா? ஏன்னா அங்க அந்த தெருவில் படுக்க கூட இப்ப இடம் இல்ல. கொட்டுவையில சேர்த்துட்டு அவரு கொட்டுவையில உட்கார்ந்து இருப்பாரு. இன்னைக்கு முக்கூட்டு அணி சேர்ந்திருக்காங்க. கையால 3-5 தான் அது சிவபெருமான் சொன்ன மாதிரி நீ நல்லா இருந்து சொல்லலாம். 3 காமிச்சோம்னா உனக்கு ராமம் போடுறோம்னு தான் அர்த்தம். இந்த 3 தான் சேர்ந்து இருக்கு. காங்கிரஸ் தலைவர் முத்துசிவலிங்கம் சொல்றாரா, 3 பேர் ஒன்னா சேர்ந்திருக்கோம். நானும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் கௌரவ மனோகரன் அவர்களும் முற்போக்கு கூட்டணியா அது நாங்க ராமம் போட்டு போறோமா? கூடிய சீக்கிரம் தெரிய போகுது மலையத்துல ராமம் போட்டு போறது யார்? அப்ப நேற்று ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, விடிய காலையில் வரக்கிலேயே, சார் முத்துசிவலிங்க பத்தி கவலைப்படாதீங்க, அவர் சொத்து சிவலிங்கம், அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் கதைக்கு தெரியும், வா பொண்ணு வேற ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க.